என்னங்க சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க் 2 ஸ்ட்ரா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 2 ஸ்ட்ராவா? அது என்ன கண்ணன், 2 பேருக்கும் ஒரே கூல் ட்ரிங்க்? ஹேமா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் ஒண்ணுதான். ஒரே கூல் ட்ரிங்க் சார். நாம 2 பேரும் ஒண்ணாவே குடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஹேமா, ஏன் திடீர்னு மெட்ராஸ் போறேன்னு சொல்ற? அம்மா ரொம்ப நாளா மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தம்பி படிப்பு முடிஞ்சு போச்சு, அதனாலதான் போறோம். அப்படியா? அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்களும் எங்க கூட மெட்ராஸ்க்கு வந்துட வேண்டியதானே? ஹேமா, மெட்ராஸ்க்கு வந்தனா எங்க வீட்ல எனக்கு எவ்வளவு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. பண்ணிக்கங்க. லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல நீ மெட்ராஸ்க்கு போ, அங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் போடு. நான் வரேன். வந்த உடனே நம்ம கல்யாணம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே? ஓகே. என் கண்ணன், இவ்வளவு தூரம் பழகியும் கூட உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன். கூல் ட்ரிங்க் சாப்பிடு. ஹலோ கண்ணன். யார் நீ? என்னையே யாருன்னு கேக்குறியா? அது சரி, போலீஸ்ல நான் 1001 தானே இருப்பேன். யூ நடிக்காத. இது யார் புது பண்ணா? ஏமா, இவனையா நம்புற? முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வானுவா, 2 ஸ்டாப் போட்டு குடிப்போம்பா. நீயும் நானும் ஒண்ணுவா. அதுல மயங்கன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன மாதிரி அம்மா ஆக வேண்டியதுதான். ஏதோ சொல்லிட்டேன். இவனை நம்பாத. இவன் சரியான பொம்பளை பொறுக்கி. நான் வரேன். அவ சொல்றது உண்மைதானா? ஐயோ, நான் சொல்றேன் உண்மைதானா சொல்லுங்க. ஆமா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இப்ப நான் மாறிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கலாம். என்ன நம்பு ஹேமா. உங்களை நம்பினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அம்மாவாதான் ஆக முடியும். அது காலு, நான் இல்ல. ஹேமா, ஹேமா. ஹேமா, ஹேமா. ஹேமா எங்க? ஏமாமா இப்பதான் வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணும் சொல்லலையே. சரி, நான் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். சார், மெட்ராஸ் போற ட்ரெயின் போயிடுச்சா? இப்பதான் போகுது. சாப்பிடுறதில்ல. அதான் 3 வேளையும் போக நடுராத்திரியில வேற எந்திரிச்சு திங்கிறியடா. இதுல பிஸ்கட் வேற. அரைகுறையா பிறந்தியா? அதான் வளரவே இல்ல மூளை. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? இங்க மிஸ்டர் சுந்தரராஜங்கிறது. நான் தான்மா. என்ன விஷயம்? உங்க பக்கத்து வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. ஆமாமா. அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊட்டில இருந்து வரேங்க. ஆமா, இவ என் பொண்ணு ஹேமா, பையன் கோபி. ஊட்டியில படிச்சிட்டு இருந்தான். இப்ப இங்கே செட்டில் ஆயிடலான்னு. அப்படியா? என் பையனுக்காகத்தாமா அந்த பக்கத்து வீட்டையே கட்டினேன். அவன் காணாம போனதுல இருந்து அந்த வீட்டை பூட்டியே வச்சிருக்கேன். என்ன, பையன் காணாம போயிட்டானா? பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதை விடுங்க. பக்கத்து வீட்டை எவ்வளவு பேர் வாடகை கேட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. மாணிக்கா, இவங்களை கூட்டு போய் பக்கத்து வீட்டை காட்டு. ஏன் சார், வாடகை எவ்வளவுன்னு? முதல்ல வீட்டை பாருங்க. புடிச்சதுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கூட்டு போடா. வாங்கம்மா. சுவாமிகளே, பூஜைக்கு அடியேன் காணிக்கு 5000. போடாது, மேல போட்டு கொடு. சாமி இதுக்கு முன்னால டாக்ஸி டிரைவரா இருந்தாரா? கமண்டல தண்ணியை தெளிச்சா கண்ணாபின்னான ஆயிடுவீங்க. மேல போட்டு 10 கேக்குறாரு. இந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் கொள்ளக்கார வியாபாரிகளா மாறிட்டாங்க. இந்தாங்க சுவாமி, சில்லறை வந்தாச்சு. உங்க சித்து வேலையை காட்டுங்க. ஹம் கிசி சே கம் நஹி. ஆஹா, ஹம் கிசி சே கம் நஹி. நம்ம கண்ண இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாதோ கி பாராத். யாருடைய ஆதரவில் தற்சமயம் இருக்கிறார் என்று கூறுகிறார். யாருடைய ஆதரவில் இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு என்ன? எங்கய்யா இருக்கான்? சொல்ல வேண்டியது சொல்லேண்டா பூதேவி. பூரப்பவர் பச்சேம். பூரியும் பஜ்ஜியும் இப்பொழுது தின்று கொண்டிருக்கிறாரா? உதவாங்குவே நீ. அவன் என்னதுன்னா என்னய்யா? என் பையன் எப்பையா வருவான்? அடடடடட, வாங்க. உங்க மகனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுது எங்க அக்கா. என்ன உங்க மகன்? சும்மாரியா. நல்ல வேளை இந்த விஷயத்தையாவது குனிய வச்சு சொன்னிய. ஏமா, என் பையன் உன்னை விரும்புறான்னா உண்மையிலேயே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம்மா. நான் லெட்டர் எழுதுனா அவன் வரமாட்டான். நீயே உன் கைப்பட 4 வார்த்தையில லெட்டர் எழுதுனா அவன் வந்துருவாம்மா. ஆமாமா, அவர் சொல்றது பார்த்தா எனக்கு கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுமா? ஓகே.
வாமா. பையன் கிடைச்சிட்டா சரி. எப்படியோ அந்த பொண்ணோட கையெழுத்துலதான் என் பையன் தலையெழுத்தே இருக்கு. அர்ப்பனே, பூஜை செய்த உடனேயே உன் மகனுடைய இருப்பிடம் தெரிந்து விட்டது பார்த்தாயா? அர்ப்பணேவா? யோ, நான் உன் முதலாளி, கொஞ்சம் மரியாதை குடியா. மன்னிக்கணும் முதலாளியுடைய சேர்மானம் எனக்கு அதே மாதிரி பாஷை ஒட்டிக்கிச்சு. சேர்மானம் தீர்மானமா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சதே தவிர அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னா சுவாமி இந்த வீட்டிலேயே தங்கி இடைவிடாத கபால பூஜை செய்யணும். இறைக்கிறேன். எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சிட்டேன், இன்னும் இறைச்சிக்கிட்டே இருக்கேன். இறைக்கிற கிணறு தானே ஊரும் இல்லையா சுவாமி? ஆமாண்டா. இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். மரியாதையாவது கொஞ்சம் மிஞ்சும். ஹேமா, லெட்டர்ல கண்ணனை உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கில்ல? எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். சரி, உடனே புறப்பட்டு வந்துருவாரு. எப்படியோமா உன்னால என் பையன் நல்லவனா திரும்பி வரப்போறான். அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, கண்ணை வந்த உடனே ஹேமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டும். என்னம்மா? போமா. பெரியவங்க நாமெல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவோம். நேரம் தான். என் நிலைமை இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏங்க, வர வர குட்டிசாமியை கலந்துக்காம நீங்க ஏதேதோ செஞ்சுக்கிட்டு வரீங்க. குட்டிசாமிக்கு கோபம் வந்துச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. யோ, என் பையன் தான் கிடைச்சிட்டானையா. இனிமே குட்டி சாமி வேணாம், குப்பு சாமி வேணாம். என்ன திடீர்னு மரியாதை தேயுது? சாமி பூஜை பண்ண வகையில 5000 ரூபாய் பாக்கி. செட்டில் பண்ணாதான் வெளியே போவார். எவ்வளவோ கொடுத்து தொலைச்சிருக்கேன், இதையும் கொடுத்து தொலை. இன்னும் அந்த பையன் இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டை சாமியார மடமாக்கிடுவான். அப்பா, அப்பா, என்ன? வாடா வா. இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹேமா, how are you? ஓ, ஐம் ஃபைன். அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா, இவங்கெல்லாம் தெரியும்டா, ஊட்டி வரை உறவு. அதைத்தானே சொல்ல வர்ற? ஆமாப்பா. ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஏறிட்டேன். நான் இப்ப பழைய கண்ணனா வரல, புது கண்ணனா வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு. டேய் மாணிக்கா, கண்ணா வந்திருக்காண்டா. ஐயா வந்துட்டீங்களா? நீங்க இல்லாம இந்த வீடே நாரி போச்சு. நான் தான் கழுவி விட்டேன். சரி, யார் இந்த குழந்தை? என்னை யார் என்று கேட்கும் இந்த அர்ப்பன் தான் கண்ணனா? எப்படியோ என் மகன் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்பா, நீ என்னப்பா பெத்த மகனே அடையாளம் தெரியலையா? நான் தான்ப்பா ஊட்டிக்கு ஓடி போன உங்க மகன் கண்ணன். பிள்ளைய காணுமேன்னு தேடிட்டு இருந்தீங்க. இப்ப இதுல எது உங்க பிள்ளைன்னு தெரியாம அல்லாடுறீங்க. முதலாளி, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? ஏன் என் பையனை பெத்தேன்னு கேக்குறியா? உங்களுக்கு பிறந்தது ஒத்தையா ரெட்டையா? அடே, ஒத்தையா ரெட்டையா விளையாடுற நேரமாடா அது? ஏன் அங்கிள், போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா என்ன? போலீஸுக்கு போனா இந்த 2 வயலையும் புடிச்சிட்டு போவாங்க. அதுல என் உண்மையான கண்ணனை சித்திரவதை பண்ணுவாங்க. அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். அது மட்டும் இல்லம்மா, பேப்பர்ல எல்லாம் ஐயா பேரை போட்டு நார் அடிச்சிருவாங்க. யோ, அதை விட நாமளே கண்டுபிடிக்கிறதா என் புத்திசாலித்தனம். நீங்க எல்லாரும் கூட என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. நான் தான் உண்மையான கண்ணன். இன்னொருத்தன் சொத்த அடைய வந்த டூப்ளிகேட். அவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. ஆமா, இப்படித்தான் அவனும் சொல்றான். உண்மையான கண்ணை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை எங்களுது. நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் சும்மா உட்காருங்க. ஹேமா, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் இந்த ப்ளீஸ், ஐ எம் யுவர் கண்ணன். இந்த கோபி, ஊட்டியில நீ ஒரு நாய் கேட்ட, ஆனா அது என்னால வாங்கி கொடுக்க முடியல. எங்கேயாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா நல்ல நாயா கிடைக்கல. சீக்கிரமா வாங்கி தரேன். பாய். ஹேமா, வரேன். மாமா, இவர்தான் உண்மையான கண்ணன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கரெக்டா சொல்றாரு. ஆமா, திங்கிறத வச்சே தீர்மானிச்சிருங்க. இல்ல அங்கிள், நான் ஊட்டியில கேட்ட நாயை பத்தி கூட கரெக்டா சொல்றாரு. ஏய் கோபி, நீ ஊட்டியில கேட்ட நாயை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சாரி ஹேமா, நான் உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா வர வழியிலேயே கரைஞ்சிடும்னு வாங்கிட்டு வரல. நாம 2 பேரும் வெளியே போகும்போது வாங்கி தரேன். இது என்ன, அந்த டூப்ளிகேட் வாங்கி கொடுத்ததா? அவனை நல்லா ஏமாத்துறான். அப்பா, நான் தான் உங்க பையன் சொன்னா நீங்க என்ன நம்ப மாட்டேன்றீங்கல்ல? பெத்த பிள்ளையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்கெல்லாம் ஒரு தகப்பனா உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் வெட்கப்படுறேன். ச்சே.
ஹேமா, உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல. என் மாதிரி உருவம் அவனுக்கு இருக்கிறதுனால என் சொத்தையெல்லாம் அடையறதுக்காக திட்டம் போட்டு வந்திருக்கான் பாவி.